கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 5 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. நியூஸ் பேப்பரை பார்த்ததுமே அபிராமி பயங்கரமான டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள், என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு தான் அவ்வளோ சொன்னேன், நம்மளுக்கு இந்த பாட்டு அது இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு எவ்வளோ தடவை நான் சொன்னேன். இப்போ பாருங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு அபிராமி திட்டினது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து தீபா அவங்க ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து கார்த்தி ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ தீபா அழுதுட்டுருக்கிறதையும் பார்க்குறாங்க. தீபா பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாருங்கள் தீபா, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க, அலறதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். பொண்ணுங்க எப்போவுமே பெருசாக பேர் புகழ் இதெல்லாம் வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. உங்கள் விஷயத்துலேயும் அதே தான் நடந்திருக்கு. யாரெல்லாம் உங்களை பாடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் பாடி காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபேக் நியூஸ் தான் அப்படின்னு கார்த்தி சொல்லிகிட்ருக்கு. இல்லை சார், இனிமேல் எனக்கு இந்த பாட்டு இதெல்லாம் வேணாம் சார். என்னால் இந்த குடும்பமோ இல்லை அத்தையோ எந்த ஒரு இடத்துலையும் தலை குடிஞ்சு நின்றக்கூடாது சார். எனக்கு எதுவுமே வேணாம் சார் அப்படின்னு தீபா அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருங்கள் தீபா, இது வெளியே இருந்து யாரும் பண்ண விஷயம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே தான் இதை பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம வீட்டில் இருந்து எடுத்த ஃபோட்டோ தான். அதை வச்சு வேணும்னே நீங்கள் பாடக்கூடாதுன்னு நினச்சி தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ரூபஸ்ரீ உங்களை பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த எல்லா பிரச்சனையும் ஓரமாக தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக பாடணும். அதுதான் நீங்கள் மற்ற எல்லாருக்கும் கொடுக்குற பதிலடியாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக யோசித்து உங்கள் முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், தீபா நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, சார் நான் இப்போவே என் முடிவை சொல்கிறேன், நான் கண்டிப்பாக பாடுவேன் அப்படின்னு தீபா சொல்ல, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்தது அபிராமி பயங்கரமான கோவத்தோட ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்க அம்மா 2 பேரும் சேர்ந்து அபிராமி கிட்ட வேணும்னே தீபாவை பற்றி கார்த்தியை பற்றியெல்லாம் பேசி டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அபிராமி அது எதுக்குமே பிடி கொடுக்காம, இங்கே பாருங்கள், இதை பற்றி இப்போதைக்கு யாருமே பேச வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சத்தம் போடவும் 2 பேரும் அமைதியாக கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, என்னன்னே தெரியல, செம்ம கோவத்தில் இருப்பாங்க, ஆனால் திடீர்னு அப்படியே கூலாயிருவாங்க. கார்த்தி தீபா மேலே அவ்வளோ கோவத்தில் இருப்பாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா அப்படியே சாந்தமாயிருவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. தீபாவை நிம்மதியாக வாழவே விட மாட்டிங்களாடி, இருங்கடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி நேராக ஐஸ்வர்யாவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டே ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க நேராக அம்மா கிட்டே போய், அம்மா உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, இந்தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லவும், என் ஃப்ரெண்டா, அது யாருன்னே தெரியல, முதல்ல நான் இங்கே ஊர்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவும் அதே மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஐஸ்வர்யாவோட அம்மாக்கே கால் பண்ணுறாங்க மைதிலி. இது ஏதோ புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசவும், ஏண்டி ராஜேஸ்வரி, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்காக தீபா பாடக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் கேட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா பயந்து போய் ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. ஏய், உங்களையெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டி, எப்படி இருந்தாலும் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கும், எப்படி இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீ அட்டன் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு தனக்கு தானே மைதிலி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஜானகி தர்மலிங்கத்தை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் தர்மலிங்கத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே தர்மலிங்கம், இல்லைங்க இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு டேப்லெட்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன், ஒரு 4 மாதம் கழித்து வந்து நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஏங்க இப்போவே பணம் இருக்குல்ல பண்ணிக்கலாங்கிறாங்க ஜானகி. இல்லை வேணாம், நான் சொல்கிறது கேளு, முதல்ல தீபாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லவும், ஜானகியும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட, டாக்டர் ஒரு 4 மாதத்துக்கு டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் எழுதி தரேன், அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு தர்மலிங்கத்துக்கிட்ட டாக்டர் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து வெளியே வராங்க. ஏங்க இப்போதைக்கு ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு ஜானகி கேட்கவும், இங்கே பாரு ஜானகி, முதல்ல நம்ம தீபாவுக்கு எதுவுமே செய்யலை, முதல்ல அதை செஞ்சு முடிப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்குவோம், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் முருகன் பார்த்துப்பா, முதல்ல வா போய் தீபாவுக்கு நகையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் ஜானகி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக ஆனந்த் ரியாவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதோடு சரி, இன்னும் நம்ம ஃபோனே ஆன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா ரியா கிட்டேருந்து 92 மிஸ்ட் கால் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா வேற ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரவும், யாராக இருக்கும், ஒரு வேளை ரியா தான் வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்றாளோ அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆனந்த், சார் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், ரியா வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்க தான் உங்கள் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னாங்க, அவங்க மெடிசன்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்லவும், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு ஆனந்த் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க.
அங்கே பார்த்தா ஆனந்துக்கு கால் பண்ண நர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரியான்னு பேரை சொன்னதுமே அதுவும் அந்த ரூம் தான் அப்படின்னு ரூமை காட்டவும் ஆனந்த் நேராக அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ரியா படுத்துட்ருக்காங்க. சாரி ரியா, என்னால் கரெக்டான டைமுக்கு கோவிலுக்கு வர முடியல அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.